ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க லைக் பண்ணி தான் வீடியோ பார்ப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அகைன் இன்னொரு டைம் நன்றிகள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரைஸை எப்படி நம்ம கணிக்கலாம், எப்படி எவ்வளோ தூரம் நம்ம போகும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், நம்ம ப்ரைஸ் வருமா இல்லையா, ப்ரைஸோடைய மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பிகினர்ஸ் அதாவது கற்றுக்குறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே வாங்கிக்கோங்க, இப்போ வந்து 99 ரூபாய் கீழே வந்து விற்றுருங்க, இப்படி சொல்கிறது வந்து அப்டேட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்வாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு போகிற போக்கில் ஒரு கல் தடிச்சிட்டா வந்தால் இது போனால் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதை அது. இப்போ இதுக்கப்புறம் இப்படி தான் மேலே தான் போகும், இது கீழே போனால் இது கீழே தான் போகும். இது வந்து காமன், இது எல்லாராலையும் கணிச்சிடலாம். சரி, அது எது வரலாம் போகும் திரும்பவும், இது வரலாம் போய் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, திரும்ப கீழே வந்து எங்கே எப்படி போகும் இதை வந்து கணிக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். சரி, நிஃப்டி 50ல் நம்ம நேற்று என்ன அப்டேட் பண்ணோம்? நிஃப்டி 50ல் பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். நிஃப்டி 50ல் ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லிட்டுனா ஒரு பெருசாக அப் சைடில் லோயர் சைடுக்கான ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு அதில். ஓகே, உங்களுக்கு அந்த அப்டேட் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போது நிஃப்டி 50 வந்து நெக்ஸ்ட் எந்த மூமெண்டம் நேற்று நடந்து முடிஞ்சு சொல்லிட்டீங்க சார். இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் எந்த பக்கம் போகும் அதை சொல்லுங்கள். இப்போது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆகும்? இப்போது நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆகும்? இங்கே பாருங்கள், ப்ரைஸு கேப் அப் ஆச்சு, கீழே க்ளோசிங்கு இந்த கேப் ரீஃபில் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு ப்ரைஸு அந்த இடத்துலேருந்து இது வந்து சப்போர்ட் பண்ணி கீழே வரல. அப்போ ப்ரைஸு இங்கே சஸ்டாகி நிற்குது. ஸோ இதில் என்னம்மா நம்ம ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். நம்ம அகெயின் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். அப்போ அப்சைடு மூமெண்டம் பார்க்கணும், ப்ரைஸ் எது வரலாம் திரும்ப மேலே போகும். அப்போ திரும்ப நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்ததில் ப்ரைஸு எங்கே நேற்று சப்போர்ட் எடுத்து அங்கே கேப், இந்த கேப் ரீஃபிலுக்கு பாருங்கள் இந்த ஏரியா. இது 24,700 24,700 வரலாம் ப்ரைஸ் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் இதுதான் ஸ்ட்ராங்காக போகும் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கீழே வரலாமான்னு கேட்க சான்ஸ் இருக்கு இல்லைங்களா. சரி, இது என்னோடய வியூ என்னென்னா, சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட் லைன் எங்கள் 24,480 வந்து சப்போர்ட் லெவல் இது வரலாம் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் என்னோடய வியூ என்னன்னா, ஒரு அப்பர் சைடுக்கான, ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே மூவ் ஆகிட்டு ப்ரைஸ் சஸ்டாகி நிற்க சொல்ல ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு ஃபீல் தான் என்னுடைய பார்வையில் படுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டரில் ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக வராமல் இருக்குது கொஞ்ச நாளாக அப்படின்னு ஒரு குறை. இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது ஆகஸ்ட் இல்லைங்களா, ஆகஸ்ட் மந்த் கம்ப்ளீட் விட்டுடுங்க. உங்களுக்கு செப்டம்பர் மந்த்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக வர ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க வீடியோஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னு. ஏன்னா மெயின் வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ அதை பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க, சீக்கிரம் வந்து அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மூவ் ஆகிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி எங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குது, இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் இருக்கவர் இடம் அப்படின்னு. இப்போ எக்ஸாக்ட்லி திரும்ப வந்து அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ப்ரைஸ் ரிஜெக்டாக இருக்குது. இப்போ ப்ரைஸு இதில் ரிஜெக்ட் ஆக சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்னஸ் தெரியுது. நிஃப்டி 50ல் வந்து ப்ரைஸு ஒரு லோ க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லோ பிரேக் பண்ணவே இல்லை, இங்கே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோவை கட் பண்ணி ட்ராவல் ஆகுது, இன்னொரு லேக்குது, இன்னொரு லோவும் கட் பண்ணி ட்ராவல் ஆகுது. இந்த எந்த ஒரு ஹையும் வந்து பிரேக் ஆகலை. அப்போ ப்ரைஸில் இன்னும் ஸ்ட்ரென்த் எதுவும் இல்லை.
இது அப்பர் சைடு போகிறதுக்கு ஸ்ட்ரென்த் எதுவும் இன்னும் சரியாக கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் அப்படின்னா, ப்ரைஸு இந்த ஏரியா தாண்டவரில் வெயிட் பண்ணி 50,600 தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பையிங்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும். நம்ம இந்த இதில் பிரேக் அவுட்டில் பையிங் பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைக்காத வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இதுதான் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ண இடம். ஃபைனலாக ட்ரை பண்ணோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கீழே என்ன சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. 50,000 ரவுண்ட் நம்பரும் கூட சாரி 50,000 ரவுண்ட் நம்பரும் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் சைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த இதில் எதுவும் கிடையாது இப்போதைக்கு ப்ரெசென்ட். சரி, அதேமாதிரி பை சைடு எதுவும் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸும் எதுவும் கிடையாது. லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். கிளியராக ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல இல்லை. இப்போ நிஃப்டி 50 வந்து நம்ம 2 நாளாக தொடர்ந்து எடுத்துருக்கோம். அதாவது மண்டேவும் இன்றைக்கி டியூஸ்டே 2 நாள் தொடர்ந்து எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல இல்லை, ப்ரெசென்ட்டுக்கு இல்லை. அப்போ ப்ரெசென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்லி இன்ட்ரேடேக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்சில் ப்ரைஸோ மூமெண்டம் கேல் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த இதில் வந்து மூமெண்ட் எப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகலாம். இதுக்கப்புறம் இங்கே ப்ரைஸ் எந்த மாதிரி ட்ராவல் அது பொறுத்து டிபெண்ட். இதுங்க ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அகைன் ஃபால் ஆகிட்டு கீழே ஒரு சான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அப்போது நம்ம இந்த இடத்துல மேலே பையிங் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும், பையிங் எடுக்க முடியாது. ஸோ இந்த செல்லிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் எங்கே பண்ணலாம் நம்ம? இப்போ இந்த இடத்துல வந்து லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கே செல்லிங் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே செல்லிங் ஆகுது, அதாவது அந்த ப்ரீவியஸ் லோ தாண்டி கீழே இங்கேயே செல்லிங் கொடுக்குதுன்னா இங்கே போய் நம்ம செல்லிங் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இடத்துல டாப்பரில் என்ன இந்த பாட்டமில் என்ன ஆகுதோ இந்த சப்போர்ட் கிட்டே இருக்கும் ப்ரைஸு. இந்த இடத்துல செல் பண்ணணும். கொஞ்சம் தூரம் மூவ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் கொஞ்சம் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுங்கள், அல்லது கொஞ்சம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிளியர் டிசைன் இந்த இடத்துல இல்லை. கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. ஃப்ளாட்டாக எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியராக இந்த ஜோனில் இருக்கிறதுனால எதுவும் ஒரு கிளியர் ஸ்மூத் ட்ரெண்ட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய என்னுடைய வியூ. ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இங்கேருந்து ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் இல்லையா சார், அதாவது இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பண்ண கணக்கெடுத்தேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா கூட எங்கே வந்து எக்ஸாக்ட்லி 22,800 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வருது. அப்போ ப்ரைஸு இந்த இடத்துல வரும்ன்றதுக்கு அங்கே ஷார்ட் பண்ண முடியுமா இந்த பிரேக் டவுனில்? இல்லையே. அப்போ என்ன வந்து இடத்துல 0.38 ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் எடுத்து இப்படியும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம கிளியர் டிசிஷன் வர வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபின் நிஃப்டியில். ஏன்னா இது கிளியர் டிசிஷன் எடுக்கல இன்னும் வந்து. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய 3த்துலேயும் வியூ கொடுத்துட்டேன். வீடியோ பிடிச்சி மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.